ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா கப்பலில் பரவிய ஹண்டா வைரஸின் மரபணு வரிசை வெற்றிகரமாக கண்டுபிடிப்பு. பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் அதிகாரப்பூர்வ தகவல். பிரான்ஸ் தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு எதிராக பகிரங்கமாக குரல் கொடுத்த கால்பந்து நட்சத்திரம் கிலியன் எம்பாப்பே பிரான்சின் டூலூஸ் அருகே விஷ கோப்ரா பீதி. ஆற்றை கடந்திருக்கலாம் என அடுத்தடுத்த நகரங்களுக்கும் எச்சரிக்கை. பிரான்ஸ் குடும்பங்களின் நெருக்கடி, அரசின் உதவி போதவில்லை என 50% பேர் அதிருப்தி. புதிய ஆய்வில் தகவல். பிரான்சில் நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி திலபேஜ் பயனர்களை குறிவைக்கும் புதிய மோசடி. யூலிஸ் நிறுவனம் எச்சரிக்கை. பாரிஸின் 15வது வட்டாரத்தில் மாபெரும் கொள்ளை. 15 பேர் கொண்ட கும்பல் 17 ஆடம்பர கார்களை திருடிச் சென்றதாக தகவல். மத்திய கிழக்கு போர் எதிரொலி, உலக பொருளாதார பாதிப்புகளை விவாதிக்க பாரிஸில் இன்று கூடுகின்றனர் G7 நாடுகளின் நிதி அமைச்சர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். MV ஹாண்டியஸ் சுற்றுலா கப்பலில் பயணம் மேற்கொண்ட பயணிகள் பலரை பாதித்த ஹண்டா வைரஸின் மரபணு வரிசையை வெற்றிகரமாக கண்டறிந்துள்ளதாக பிரான்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டெபானி ரிஸ்ட் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த கப்பலில் ஏற்பட்ட திடீர் வைரஸ் பரவல் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சுகாதாரத்துறையிலும் மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வைரஸின் மரபணு வரிசை முறையை புகழ்பெற்ற பாஸ்டர் நிறுவனம் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது. இந்த மரபணு பகுப்பாய்வின்படி கப்பலில் கண்டறியப்பட்டுள்ள இந்த வைரஸானது ஏற்கனவே தென் அமெரிக்காவில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரும் வைரஸ் மரபணுவுடன் முழுமையாக ஒத்துப்போவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் ஸ்டெபானி ரிஸ்ட் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிடுகையில், தற்போது கண்டறியப்பட்டுள்ள ஹண்டா வைரஸ் அதிவேகமாக பரவக்கூடியது என்பதற்கோ அல்லது அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதற்கோ இதுவரை எந்தவொரு உறுதியான ஆதாரமும் இல்லை என தெரிவித்து மக்கள் மத்தியில் நிலவிய அச்சத்தை போக்கியுள்ளார். மேலும் உலகளாவிய மருத்துவ ஆய்வுகளுக்கு உதவும் வகையில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸின் மரபணு வரிசை தரவுகள் உலக அறிவியல் சமூகத்துடன் விரைவில் பகிர்ந்து கொள்ளப்படும் எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை முன்னிட்டு தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிள்மெண்ட் நேஷனல் ஆட்சிக்கு வரக்கூடும் என்று தனது அச்சத்தை உலக புகழ்பெற்ற கால்பந்து நட்சத்திரம் கிலியன் எம்பாப்பே வெளிப்படுத்தியுள்ளார். வானிட்டி ஃபேர் இதழுக்கு அவர் வழங்கிய பிரத்யேக நேர்காணலில், அவர்கள் போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என் நாட்டுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். நாங்களும் இந்த நாட்டின் குடிமக்கள்தான். எனவே எங்களுடைய குரலையும் அரசியல் கருத்துக்களையும் வெளிப்படுத்த எங்களுக்கு முழு உரிமை உண்டு என்று ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். எம்பாப்பேவின் இந்த அதிரடி அரசியல் கருத்து பிரெஞ்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரசம்பிள்மெண்ட் நேஷனல் கட்சியின் தலைவரான ஜோர்டான் பார்டெல்லா நகைச்சுவை கலந்த விமர்சனம் ஒன்றை முன்வைத்துள்ளார். அவர் குறிப்பிடுகையில், கிலியன் எம்பாப்பே அணியை விட்டுச் சென்ற பிறகுதான் அந்த அணி சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வென்றது. இன்னும் ஒரு முறையும் அவர்களால் வெல்ல முடியும் என்று எம்பாப்பேவின் விளையாட்டு வாழ்க்கையை சுட்டிக்காட்டி மறைமுகமாக சாடியுள்ளார். இதற்கிடையில் பாரிஸ் நகர மேயர் இமானுவேல் கிரேகோயர் கால்பந்து வீரர் எம்பாப்பேவுக்கு தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில், விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள் மற்றும் பொது பிரபலங்கள் தங்களின் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முழு உரிமையும் நியாயமும் கொண்டவர்கள். தீவிர வலதுசாரி அரசியலுக்கு எதிராக தெளிவாக குரல் கொடுத்துள்ள கிலியன் எம்பாப்பேவுக்கு என் ஆதரவு என்றும் இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் பாரிஸ் மேயராக பொறுப்பேற்ற பிறகு பார்க் டெஸ் பிரின்சஸ் மைதான விவகாரத்தில் PSG அணியுடன் அவர் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சின் டுலூஸ் நகரத்திற்கு அருகே உள்ள காஸ்டல்ஜினஸ் நகரில் அதிக விஷத்தன்மை கொண்ட கோப்ரா பாம்பு மீண்டும் காணப்பட்டதால் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த வாரம் முதல் அவசர எச்சரிக்கை நிலையில் உள்ளனர். இந்த கோப்ரா பாம்பு கடந்த செவ்வாய்க்கிழமை முதன்முறையாக நகரின் தெருக்களில் காணப்பட்டது. குடியிருப்பாளர் ஒருவர் எடுத்த புகைப்படத்தின் அடிப்படையில் இது ஒரு கோப்ரா என்பதை நிபுணர்கள் உறுதி செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிகாரிகள் பாம்பை தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூங்காக்கள், மயானங்கள் மற்றும் பள்ளிகள் கடந்த புதன்கிழமை முழுவதும் மூடப்பட்டன. இந்நிலையில் கடந்த மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 2 நகரங்களை பிரிக்கும் ஹெர்ஸ் ஆற்றங்கரையில் அதே பாம்பு மீண்டும் காணப்பட்டுள்ளது.
பாம்பு ஆற்றை கடந்து அடுத்த நகரத்திற்குள் நுழைந்திருக்க வாய்ப்புள்ளதால் அருகிலுள்ள செயின்ட் ஆல்பன் நகரமும் தற்போது அவசர எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. இதுகுறித்து செயின்ட் ஆல்பன் நகர முதல்வர் யோன் கபான் கூறுகையில், பொதுமக்கள் எக்காரணத்தை கொண்டும் ஹர்ஸ் ஆற்றங்கரைக்கு செல்லக்கூடாது, நகராட்சியின் உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என எச்சரித்துள்ளார். உயரமான புல்வெளிகளை தவிர்க்குமாறும் குழந்தைகளையும் செல்லப்பிராணிகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பை பார்த்தால் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், தூரத்திலிருந்து புகைப்படம் எடுத்து உடனடியாக 18 என்ற அவசர எண்ணிற்கு அழைக்குமாறும் தீயணைப்பு குழுக்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரங்களின்படி உலகில் ஆண்டுக்கு 81,000 முதல் 1,38,000 பேர் வரை பாம்பு கடியால் இறக்கின்றனர். எனினும் கோப்ரா பாம்புகள் தங்களை ஆபத்தில் உணர்ந்தால் மட்டுமே மனிதர்களை தாக்கும் என்றும், அவை தாமாக வந்து மனிதர்களை துரத்தாது என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாம்பு கடிப்பதால் அதன் உடலுக்கு மிகுந்த சோர்வு ஏற்படும் என்பதால் கடிப்பதையே அவை இறுதி முயற்சியாக கொள்கின்றன. நடக்கும்போது காலால் தரையை தட்டி அதிர்வுகளை ஏற்படுத்துவது பாம்பை விலகச் செய்யும். ஒருவேளை கடி ஏற்பட்டால் 15 அல்லது 112 என்ற எண்ணிற்கு அழைக்க வேண்டும். அமைதியாக படுத்திருக்க வேண்டும். அசைவுகள் விஷம் பரவுவதை அதிகரிக்கும் என்பதால் காயம் சுற்றியுள்ள இறுக்கமான ஆடைகள் மற்றும் நகைகளை அகற்றிவிட்டு தண்ணீர் அல்லது சோப்பு கொண்டு காயத்தை சுத்தம் செய்யலாம் என மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். டுலூஸ் பகுதியில் கோப்ரா காணப்படுவது இதுவே முதல் முறை என்றாலும் பாம்பு சம்பவங்கள் இங்கு புதிதல்ல. கடந்த 2017ஆம் ஆண்டு செயின்ட் மிஷல் பகுதியில் உள்ள குடியிருப்பாளர் ஒருவரின் கழிப்பறையில் 1.50 மீட்டர் அளவிலான பைதான் பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வில்லஃபிரான்ச் லவுரகேஸ் நகரத்தில் அதன் உரிமையாளரிடமிருந்து தப்பிய ஒரு பைதான் ராயல் பாம்பு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான சேமிப்பு, குடும்ப செலவுகள் மற்றும் வேலை குடும்ப நேரத்தை சமநிலைப்படுத்துதல் ஆகியவற்றில் பெற்றோர்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். அரசு வழங்கும் உதவிகள் தங்களுக்கு போதுமானதாக இல்லை என பிரான்ஸ் குடும்பங்களில் சரிபாதி பேர், அதாவது 50% பேர் கருதுவதாக ஒப்பீனியன் வே உனாஃப் நடத்திய புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வு முடிவுகள் மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டன. குறிப்பாக 0 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளை கொண்ட பெற்றோரில் 55% பேர் அரசின் குடும்ப நிதியுதவி, வரி விலக்குகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு உதவிகள் தங்களின் வாழ்க்கை செலவுகளுக்கு போதவில்லை என அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது கடந்த 2024ஆம் ஆண்டை விட 10 புள்ளிகள் அதிகமாகும். குடும்பங்களின் நிதிநிலை மற்றும் வாங்கும் திறன் தொடர்ந்து மோசமடைந்து வருவதையே இந்த ஆய்வு காட்டுகிறது. 53% பெற்றோர்களால் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியவில்லை. கடந்த 2024ஆம் ஆண்டில் இது 43% மட்டுமே இருந்தது. தற்போது 33% பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செலவுகளை செய்ய முடியாமலும் 13% பிள்ளைகளின் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமலும் தவித்து வருகின்றனர். ஆச்சரியமளிக்கும் வகையில் குடும்பங்கள் சந்திக்கும் சவால்களில் பண நெருக்கடியை விட பிற பிரச்சினைகளே முதலிடம் வகிக்கின்றன. 49% பெற்றோர் தங்களின் குழந்தைகளின் மொபைல் மற்றும் டிவி போன்ற திரை நேரத்தை கட்டுப்படுத்துவதே தங்களின் முதல் சவால் என தெரிவித்துள்ளனர். 34% மற்ற குழந்தைகளுடனான சமூக பிரச்சினைகளையும் 30% ஒழுக்கம் தொடர்பான சிக்கல்களையும் எதிர்கொள்கின்றனர். பண நெருக்கடி 29% 4வது இடத்திலேயே உள்ளது. மேலும் வேலை செய்யும் பெற்றோர்களில் 74% அதிக வேலை நேரம் காரணமாக கடந்த 12 மாதங்களில் குறைந்தபட்சம் ஒருமுறையாவது தங்களின் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக கூறியுள்ளனர். இது பிரான்சில் வேலை வாழ்க்கை சமநிலை இன்னும் ஒரு பெரிய சவாலாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் அசென்ஷன் நீண்ட விடுமுறையை கழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் பயணம் செய்யும். இந்த நேரத்தை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் தேலிபெயாஜ கட்டண முறையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளை குறிவைத்து புதிய மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுங்கச்சாவடிகளில் வரிசையில் நிற்காமல் செல்வதற்கும் மாத இறுதியில் கட்டணம் செலுத்துவதற்கும் பயன்படும் யூலிஸ் அல்லது வின்சி ஆட்டோரோட்டஸ் நிறுவனங்களைப் போல் நடித்து போலி குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுகின்றன. உங்களிடம் நிலுவைத் தொகை உள்ளது, இங்கே கிளிக் செய்து கட்டணம் செலுத்துங்கள் என்று வரும் இந்த மோசடி இணைப்புகளை கிளிக் செய்தால் வாடிக்கையாளர்களின் வங்கி அட்டை மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி மின்னஞ்சல்கள் அசல் நிறுவனங்களைப் போலவே நிறம் மற்றும் லோகோக்களை கொண்டுள்ளன. உண்மையான மின்னஞ்சல் முகவரி ulice.com என்று முடியும். ஆனால் மோசடிக்காரர்கள் திரையில் காட்டப்படும் போலி முகவரிகளை பயன்படுத்துகின்றனர். மேலும் +33 6 என தொடங்கும் சாதாரண மொபைல் எண்களில் இருந்து குறுஞ்செய்திகள் வந்தாலும் அது மோசடி என சந்தேகிக்க வேண்டும்.
இத்தகைய மோசடிகளை கண்டால் எந்தவொரு இணைப்பையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும், தகவல்களை வழங்காமல் மின்னஞ்சலை ஸ்பாம் பகுதிக்கு மாற்றிவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடிகள் குறித்து திரையில் காட்டப்படும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது இணைய மோசடிகளை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ ஃபாரோஸ் தளத்திலோ புகார் அளிக்கலாம். மே மாதத்தில் வரும் அசென்ஷன் மற்றும் பென்டகோட் போன்ற நீண்ட வார இறுதிகளில் மக்கள் அதிகமாக பயணம் செய்து சுங்கச்சாவடிகளை பயன்படுத்துவதால் இத்தகைய மோசடிகள் பெருமளவு அதிகரிப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களின் வங்கி தகவல்களை பாதுகாப்பதில் அதீத கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பாரிஸின் 15வது வட்டாரத்தில் உள்ள ஒரு ஆடம்பர கார் நிறுத்துமிடத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு ஒரு பெரும் திருட்டுச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. சுமார் 15 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று இந்த பார்க்கிங்கிற்குள் அதிரடியாக நுழைந்து 17 விலையுயர்ந்த ஆடம்பர கார்களை திருடிச் சென்றுள்ளனர். இந்த திருடர்கள் முதலில் பாதசாரி நுழைவு கதவை உடைத்து பின்னர் வாகனங்கள் வைக்கப்பட்டிருந்த தளத்திற்கு சென்றுள்ளனர். அங்கிருந்த அலுவலகங்களையும் உடைத்து கார்களின் சாவிகள் மற்றும் பதிவு ஆவணங்களை கைப்பற்றியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருடப்பட்ட வாகனங்களில் ஃபெராரி, ஆஸ்டன் மார்டின், லாம்போர்கினி போன்ற உயர்தர கார்கள் அடங்கும். இவை மிகவும் அபூர்வமான மற்றும் விலை உயர்ந்த வாகனங்கள். காப்பீடு இருந்தாலும் இழப்பீடு முழுமையாக கிடைக்குமா என்ற கவலை உள்ளது என்று தனது ஃபெராரி காரை இழந்த உரிமையாளர் ஒருவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் கொள்ளைச் சம்பவம் குறித்து கொள்ளை தடுப்பு பிரிவு தீவிரமாக விசாரித்து வருகிறது. இதற்கிடையில் திருடப்பட்ட ரெனோ கேப்டர் கார் ஒன்றை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் அதிலிருந்த 4 பேரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அத்துடன் வில்லேஜூவ் பகுதியில் திருடப்பட்ட மற்றொரு வாகனம் காலியாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழ்நிலையால் உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக G7 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் இன்று மே 18ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2 நாட்களுக்கு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கூடுகின்றனர். குறிப்பாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மறைத்துள்ள சூழ்நிலை காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் உரப்போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. உலகின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்றம் சர்வதேச சந்தைகளில் கடுமையான அச்சத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் சீனாவின் முக்கிய கனிம வளங்களின் மீதான சார்பை குறைக்கும் மாற்று வழிமுறைகள் பற்றியும் G7 நாடுகள் இந்த உயர்மட்ட சந்திப்பில் தீவிரமாக ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து பிரெஞ்சு பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கியூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியில் இப்போது நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. பலவானின் சட்டம் நீண்ட காலம் செயல்படாது. அதனால் பல்தரப்பு பேச்சுவார்த்தைகள் தற்போதைய காலகட்டத்திற்கு மிக அவசியம் என தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் உலக பொருளாதார நிலைத்தன்மைக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.